அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வனிதா சுஜால் சேனல். இன்னைக்கு வனிதா சுஜால் சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, லைவ் பத்தி சொல்றேன்னு சொல்லியிருந்தேன்ல, அதை பத்தி அன்னைக்கு நான் பேச போறேன். அதாவது யூடியூப்ன்றது நிறைய பேர் கஷ்டப்படுறவங்களுக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம்னு சொல்லலாம். நம்ம இன்னைக்கு லைவ் வீடியோவை எப்படி போடணும், அதாவது அதுக்கு எத்தனை சப்ஸ்கிரைபர் வேணா, லைவ் போடுறதுக்கு மினிமம் 50 சப்ஸ்கிரைபர் வேணும். நீங்க அது 50 சப்ஸ்கிரைபர் வந்தனே லைவ் போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒருத்தவங்க 2 பேர் தான் வருவாங்க. நீங்க ஒரு 400 500 சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கு அப்புறம் லைவ் போட்டனா கன்யூஸா எல்லாரும் வர ஆரம்பிப்பாங்க. உங்களுக்கு லைவ்ல மட்டும் தான் வாட்சிங் அவர் சீக்கிரமா பிடிக்க முடியும். வீடியோல ஷார்ட்ஸ்ல பிடிக்க முடியுமான்னு கேட்டா கொஞ்சம் கஷ்டம் தான். ஒரு சில வீடியோவும் ஷார்ட்ஸும் லக் இருந்தும் உங்களுக்கு அதிக வியூஸ் போயிருந்தா நீங்க வாட்சிங் அவர் பிடிக்கலாம். இல்லாட்டி லைவ்ல தான் நீங்க வாட்சிங் அவர் பிடிக்க முடியும். அந்த லைவை எப்படி போடணும்னு நான் சொல்றேன். அதுவும் இல்லாம லைவ்ல எப்படி நடந்துக்கணும்னு நான் சொல்றேன். லைவ் பேசுறீங்க அப்படின்னா ப்ராப்பரா உட்காந்து வர்ற கமெண்ட் பண்ற எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் ரொம்ப ரெஸ்பான்ஸ் பண்ணி நீங்க கமெண்ட் வாசிக்கணும், அவங்களுக்கு ரிப்ளை பண்ணணும். பேட் கமெண்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா பேட் கமெண்ட்ஸ் அவாய்ட் பண்ணிருங்க. மேக்சிமம் நீங்க வளர்றது 4 பேத்துக்கு பிடிக்கும், 4 பேத்துக்கு பிடிக்காது. அந்த 4 பேர் தான் உங்களுக்கு பேட் கமெண்ட்ஸ் போடுவாங்க. பிடிக்காத 4 பேர் போடுவாங்க. அப்ப அந்த பேட் கமெண்ட்ஸ்காரவங்களுக்கு நீங்க டைம் ஒதுக்குறீங்க அப்படின்னா மத்த நல்லவங்களை 4 பேர்த்த நீங்க பார்க்க முடியாது. அதனால நான் என்ன சொல்றேன்னா, யூடியூபே ஹைடு ஆப்ஷன் கொடுத்துருக்கும், டைம் அவுட் ஆப்ஷன் கொடுத்துருக்கும். மேக்சிமம் லேடிஸ் லைவ் போட்டாலே பேட் கமெண்ட்ஸ் போடுவாங்க. அவங்கள நீங்க ஹைட் பண்ணிடலாம். இன்னொரு ஆப்ஷன் என்ன இருக்குன்னா, ஒய்டி ஸ்டுடியோல போயிட்டு பேட் பேட்ஸ்ன்னு சொல்லிட்டு அதுக்குள்ள இருக்கும். அதுல போய் நீங்க இந்த பேட் பேட்ஸ் எல்லாம் எனக்கு கண்ணு காட்டக்கூடாது, வரக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க பேட் பேட்ஸே போட்டாலும் லைவ்ல உங்களுக்கு காட்டாத அளவுக்கு அந்த ஒய்டி ஸ்டுடியோல பேட் பேட்ஸ்ன்னு சொல்லி தனியா அதுக்குன்னே ஒரு செட்டிங்ஸ் இருக்கும். அதுக்குள்ள போயிட்டு நீங்க இந்த வேர்டை நீங்க டைப் பண்ணி அதுல வச்சிட்டீங்க அப்படின்னா இந்த வேர்டெல்லாம் லைவ்ல எனக்கு வரக்கூடாது, அது யாருக்கும் காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்க அதை டைப் பண்ணி வச்சுக்கலாம். ஒண்ணு லைவ்ல நீங்க கத்தி யூஸ் பண்ணக்கூடாது. ரெண்டாவது குழந்தைங்களை கத்த விடவோ அழுக விடவோ கூடாது. மூணாவது பட்டாசு வெடிக்கிறத லைவ்ல காட்டக்கூடாது. தீப்பிடிச்சு எரியிற மாதிரியோ குழந்தைங்களை மிரட்டுற மாதிரியோ இந்த மாதிரி சம்பவங்களை நீங்க முழுக்க முழுக்க லைவ்ல காட்டவே கூடாது. நீங்க அந்த மாதிரி லைவ்ல ஏதாவது ஒரு சம்பவம் நடந்தா யூடியூப்ன்றது ஒரு அல்காரிதம் தான். அதுல இந்த மாதிரி செட் பண்ணி வச்சிருப்பாங்க. மிஷின் தான் யூடியூப்ன்றது, மனுஷன் கிடையாது. அதனால அந்த யூடியூப்ல எந்த மாதிரி இப்ப குழந்தைங்க அதிகமா கத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி செட் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்ப குழந்தைகள் ஒரு லிமிட்டுக்கு மேல அதிகமா வீச்சுன்னு கத்திருச்சு அப்படின்னாலுமே நீங்க லைவ்ல பேசிக்கிட்டு இருக்கப்பே லைவ் சடனா அப்படியே ஆஃப் ஆயிடும். அடுத்தவங்களால லைவே போட முடியாது. அதனால லைவ ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். நீங்க லைவ கேர்லெஸ்ஸா சில பேர் ஹேண்டில் பண்றீங்க. இது எல்லாமே என்னோட அனுபவத்தை வச்சுதான் நான் சொல்றேன். இது வரைக்கும் லைவ்ல என்னென்ன மாதிரி பிரச்சனை நடந்துச்சுன்னு வேறவங்க என் லைவ்ல சொல்லுவாங்க. ஏன் நீங்க முந்தா நேத்து வேற ஐடியில வந்தீங்க, இன்னைக்கு என்ன வேற ஐடியில வரீங்க அப்படின்னு நான் கேட்கிறப்ப அவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி இந்த காரணத்தினால என்னோட சேனல் போயிருச்சு, இந்த காரணத்தினால என் சேனல் போச்சுன்னு என்கிட்ட சொன்ன காரணத்தை தான் நான் உங்ககிட்ட சொல்றேன். சரிங்களா? அனுபவத்தை வச்சுதான் நான் உங்களுக்கு சொல்றேன்னு குத்து மதிப்பா எதையும் நான் சொல்ல கிடையாது. இப்போ ஒருத்தவங்க சேனல் வச்சிருந்தாங்க, என்னன்னா ஒரு சேனல் நீங்க வேற வச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு வேற பேர்ல வர்றீங்கன்னு நான் கேட்டதுக்கு, நான் பட்டாசு வெடிக்கிற மாதிரி லைவ் போட்டிருந்தேன், உடனே என் சேனலை க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க. இன்னொரு லேடி என்ன சொன்னாங்கன்னா, என் பையன் வீச்சுன்னு கத்திட்டான் லைவ் பேசிட்டு இருக்கப்ப, அதனால அப்படியே 5000 சப்ஸ்கிரைபர் இருந்த மாதிரி க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு சப்ஸ்கிரைபர் ஒரு சப்ஸ்கிரைபர் வாங்குறதே நம்ம எவ்வளவு கஷ்டம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இப்ப 5000 10,000 லட்சக்கணக்கில் சப்ஸ்கிரைபர் வச்சிருந்து நம்ம செய்யற ஒரு சின்ன மிஸ்டேக்னால அந்த சேனல் க்ளோஸ் ஆச்சுன்னா எந்த அளவுக்கு மனசு கஷ்டமா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அதனாலதான் சொல்றேன், இந்த சின்ன சின்ன தவறுகள் செய்யாதீங்க, பட்டாசு வெடிக்காதீங்க, சின்ன குழந்தைங்களை ட்ரெஸ் இல்லாம எல்லாம் டக்குன்னு அப்படி தூக்குறது வைக்கிற அந்த மாதிரி காட்டக்கூடாது. குழந்தைங்களை அழுக விடக்கூடாது, கத்த விட்டுறக்கூடாது. இதுதான் மெயின். ரெண்டாவது கத்தி தீ எரிக்கிற மாதிரியோ தீ பிடிக்கிற மாதிரியோ விஷயங்கள் லைவ்ல மினிமம் காட்டக்கூடாது. ஏன்னா நீங்க எது பண்ணாலுமே உடனே ஸ்ட்ரைக் அடிச்சு விட்டுருவாங்க சேனலுக்கு, உங்க சேனல் தான் பாதிக்கப்படும். நீங்க வாட்சிங் அவரை பிடிக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் காலையில ஒரு 5 o'clock to 6 o'clock நீங்க மார்னிங் லைவ் போடுங்க. அப்ப கொஞ்சம் வியூஸ் வரும். மதியானம் ஒரு 2 o'clock 4 o'clock வரைக்கும் லைவ் போடுங்க. ஈவினிங் ஒரு 6 to 7 o'clock அந்த மாதிரி லைவ் போடுங்க. இந்த மாதிரி நீங்க ஒரு நாளைக்கு 3 times ஃப்ரீயா இருக்கவங்க லைவ் போட ஆரம்பிச்சீங்கன்னா வாட்சிங் அவர் இன்க்ரீஸ் ஆகும். எனக்கு தெரிஞ்சு நான் ஃபாலோ பண்ணதான் நான் உங்களுக்கு சொல்றேன். நான் என்னோட சேனல் மானிட்டேஷன் இப்படிதான் ஆச்சு அப்படின்னு ஒரு நாளைக்கு 3 லைவ் மினிமம் நான் போட்டுருவேன் மானிட்டேஷன் ஆகிற வரைக்கும். இப்பதான் கொஞ்சம் ஒரு லைவ் அந்த மாதிரி குறைச்சி கம்மியா போடுற டைம் இல்லாதனால. நீங்க உண்மையிலே உங்க சேனல் மானிட்டேஷன் ஆகணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா நான் சொல்ற டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா மானிட்டேஷன் ஆகும். இதே மாதிரி என்னோட சேனல்ல ஏகப்பட்ட பேர் கேட்டிருக்காங்க, டவுட் கேட்டிருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் நான் சொல்லி கொடுத்த டிப்ஸ் தான் இது. இந்த மாதிரி நீங்க லைவ் போடுங்க, கண்டிப்பா 1 monthல உங்க சேனல் மானிட்டேஷன் ஆயிரும்னு நான் சொன்னேன். அதே மாதிரி எல்லாத்துக்கும் ஆச்சு. 4000 வாட்ச் அவர் கொண்டு வரதே ரொம்ப கஷ்டம். இப்ப 8000 வாட்ச் அவர் ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான் நினைக்கிறேன். யூடியூப் ஆரம்பிச்சு அதை சேனலை ரன் பண்ணி கொண்டு போறது. நெக்ஸ்ட் என்னன்னா, அவங்களுக்கு எல்லா விஷயமும் நான் சொல்லிட்டேன்.
நெக்ஸ்ட் வந்துட்டு மெம்பர்ஷிப் லைவ் பத்தி எல்லாரும் வந்து வித்தியாசமா பேசிட்டு இருக்காங்க. அந்த மெம்பர்ஷிப் லைவ் பத்தி நான் அடுத்த வீடியோல கண்டிப்பா உங்களுக்கு சொல்றேன். இப்போ வந்து யூடியூப் லைவ் எப்படி போடணும், அது எந்த டைம் போட்டா வாட்சிங் அவர் கிடைக்கும், இது எல்லாமே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க, அதை நான் அடுத்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, லைவ் போட்டுட்டு நீங்க டெலிட் பண்ணிடுறீங்க. லைவ் போட்டு டெலிட் பண்ணீங்கன்னா அந்த வாட்சிங் அவருமே உங்களுக்கு டெலிட் ஆயிரும். அப்புறம் எப்படி நீங்க வந்து வாட்சிங் அவரை கொண்டு போக முடியும்? நிறைய சேனல் நான் பார்த்திருக்கேன். அந்த லைவ் போட்டுட்டு டெலிட் பண்ணிடுறீங்க. என்ன காரணமோ தெரியல, டெலிட் பண்ணிடுறீங்க. அந்த மாதிரி பண்ணீங்கன்னா நீங்க 1 மணி நேரம் 2 மணி நேரம் போட்டாலுமே அடுத்து வந்து உங்களால வாட்சிங் அவர் பிடிக்க முடியாது. மினிமம் நீங்க ஒரு லைவ் போடுறது 1 மணி நேரம் 7 நிமிஷம் போட்டாதான் வாட்சிங் அவர் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கிடையில நீங்க லைவ் போட்டு டெலிட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு வாட்சிங் அவர் இன்க்ரீஸ் ஆகாது. நெக்ஸ்ட் வந்து லைவ்ல காப்பிரைட், இது இம்பார்ட்டன்ட், இதை சொல்ல மறந்துட்டேன். லைவ்ல காப்பிரைட் வந்து வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணும்னா, நீங்க வந்து போன் வந்து 2 போன் சில பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு போன் லைவ் போட்டிருப்பாங்க, ஒரு போன்ல வந்துட்டு போன் அடிக்கும். அந்த ரிங் டோன்ஸ்க்கு வந்துட்டு காப்பிரைட் கொடுப்பாங்க. இப்போ ஒவ்வொரு கம்பெனிக்காரங்க நோக்கியா, சாம்சங் ஒவ்வொரு கம்பெனிக்காரங்க ஒவ்வொரு ரிங் டோன் வச்சுப்பாங்க. எல்லாமே காப்பிரைட்ல வந்துடும். அதனால நீங்க லைவ் போட போறீங்கன்னா செல்ல வந்து சைலண்ட்ல போட்டுருங்க. நீங்க லைவ் போடுற பிளேஸ்ல உட்கார்றப்ப அதர்ஸ் எங்கிட்டுமே வெளியில சாங் சவுண்டு கேட்காம உட்காருங்க. இந்த மாதிரி காப்பிரைட் வந்தாலுமே நீங்க அந்த லைவை டெலிட் பண்ணாதீங்க. அந்த லைவ் வந்து காப்பிரைட், நீங்க லைவை கட் பண்ண 1 மணி நேரத்துக்குள்ளே உங்களுக்கு இந்த சேனல்ல வந்து அந்த லைவுக்கான காப்பிரைட் வந்தா உங்களுக்கு மெயில் வரும். அந்த மெயிலுக்குள்ள போய் செக் பண்ணிட்டு நீங்க அதுக்குள்ள வந்து ஆக்ஷன் ஆல் அப்படின்னு கேட்கும். நீங்க ஆக்ஷன் ஆல் கொடுத்தீங்கன்னா எந்த இடத்துல காப்பிரைட் இருக்கோ அந்த இடத்துல எரேஸ் சாங் கொடுத்தீங்கன்னா அந்த காப்பிரைட்ல இருக்க எரேஸ் சாங் வந்து எரேஸ் ஆயிடும். உங்களுக்கு வந்து அந்த லைவை டெலிட் பண்ணுன்ற அவசியம் இல்லை. அந்த லைவுக்கான வாட்சிங் அவரும் உங்களுக்கு ஆட் ஆயிரும். நீங்க காப்பிரைட் வந்த உடனே வேகமா ஓடி ஓடி போய் அந்த லைவை டெலிட் பண்ணிடுறீங்க. அந்த தப்பு யாருமே பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து அமைதியான பிளேஸ்ல லைவ் போடுங்க. சாங்ஸ் கேட்கறதோ, குழந்தைங்களை கத்த விடுறதோ, அந்த மாதிரி வந்து போன் ரிங்டோன் அடிக்கிறதோ, அந்த மாதிரி எதுவுமே தப்பா பண்ணாம கரெக்டான பிளேஸ்ல உட்காந்து கரெக்டா லைவ் பண்ண வர்ற சப்ஸ்கிரைபரை நீட்டா அவங்களோட மெசேஜை வாசிச்சு அவங்களுக்கு ரிப்ளை பண்ணீங்க அப்படின்னா தான் அதிக சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு வருவாங்க. நிறைய பேர் பண்ற தவறு என்னன்னா, ஒரு கமெண்ட் படிப்பீங்க, இன்னொரு கமெண்ட் படிக்க மாட்டீங்க. அப்படின்றப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம கமெண்டே மதிக்கல, இவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்ட்டு போயிருவாங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு எல்லாரோட கமெண்டை படிக்க கத்துக்கங்க. பேட் கமெண்டா அவாய்ட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு சொல்லி பாருங்க, ஏப்பா பேட் கமெண்ட் போடுறீங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. கேட்கலையா ஹைட் பண்ணிட்டு விட்டுருங்க. நான் ஸ்டார்டிங்ல எல்லாம் சொல்லுவேன், பேட் கமெண்ட் ஏப்பா போடுறீங்கன்னு. சரிக்கா சாரிக்கா போட மாட்டோம்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து எனக்கு அதிக ஃபாலோவர் வந்து அதிக வியூஸ் வர்றதுனால வர்றவங்க கமெண்டே படிக்க முடியாது, இதுல எங்க நம்ம அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நான் விட்டுருவேன், ஹைட் பண்ணி விட்டுருவேன் சேனல்ல. பேட் கமெண்ட் அதாவது வந்து ஒரு தவறான விமர்சனத்தை நம்மளால எதிர்கொள்ள முடியலன்னா நம்ம எப்படி வெற்றி காண முடியும்? தவறான விமர்சனங்கள் வரத்தான் செய்யும். அதையும் கடந்து போனா மட்டும்தான் வெற்றி காண முடியும். விமர்சனம் வருதேன்னு சொல்லிட்டு லைவ் போடாம இருந்தாலாம் நம்மளால ஜெயிக்க முடியாது. அப்படிலாம் நான் யோசிச்சிருந்தா இன்னைக்கு 1.5 வருஷத்திலே வந்துட்டு இன்னைக்கு 1,36,000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிருக்க முடியுமா? எல்லாமே வந்து எல்லாத்தையும் தாங்கிக்கிற சக்தி நமக்கு வேணும். பேட் கமெண்ட் பண்றவங்க பண்ணவங்க, நல்லவங்க 4 பேர் நம்ம கமெண்ட் பண்றாங்களோ அவங்க தான் டேக் பண்ணிட்டு அவங்கள்ட்ட தான் டேக் டீசிங் விட்டுட்டு நம்மளோட வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். கண்டிப்பா என்னோட சேனல்ல ஒவ்வொரு யூடியூப் சம்பந்தமான பதிவுகள் எல்லாமே, எனக்கு தெரிஞ்ச பதிவுகள் எல்லாம் உங்களுக்கு நான் அப்லோட் பண்றேன். மறக்காம என்னோட வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம வனிதா சுஜால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு லைக் பண்ணிருங்க நண்பர்களே.